வாயை திறக்கவே கூடாது. பாலியல் அடிமைகளாக மாற்றப்படும் பெண்கள். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியில் பெண்கள் ஏறக்குறைய வீட்டிலேயே முடக்கப்பட்டு வராங்க. கல்வி அறிவு அற்றவர்களாகவும் குழந்தைகளை பெறும் இயந்திரங்களாகவும் பெண்கள் மாற்றப்படுகிறார்கள். ஐநா சபை கூட இது குறித்து பெரும் கவலையை தெரிவித்திருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் பார்பக் கார்மல் தலைமையில் மக்கள் குடியரசு அமைந்தபோது சோவியத் யூனியன் படைகள் அதற்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனால் சோவியத் யூனியன் படைகளை வெளியேற்றுவதற்காக அமெரிக்கா தாலிபான் தீவிரவாதிகளை ஆதரித்து ஊக்குவித்தாங்க. இதன் விளைவாக ஆப்கானிஸ்தானில் பெரும் வன்முறைகள் நடந்துச்சு. சோவியத் படைகளே வெளியேறிய பின் வந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையும் தாலிபான்கள் செயல்பட அனுமதிக்கல. இஸ்லாமிய ஆட்சி அமைக்கப் போகிறோம் அப்படிங்கிற பெயரில் ஆப்கானிஸ்தானில் வன்முறைகளை தொடர்ந்து அரங்கேற்றுக் கொண்டிருக்காங்க. இந்நிலையில் கடந்த 1996ஆம் ஆண்டு காபூலை தாலிபான்கள் கைப்பற்றிய பின்னர் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது. பெண்கள் தலை முதல் கால் வரை மூடியிருக்கும் ஆடைகளை அணியணும், பெண்கள் கல்வி கற்கவோ வேலைக்கு போகவோ கூடாது, ஆண் துணை இல்லாமல் தனியாக வெளியே செல்லக்கூடும் அப்படின்னு பெண் உரிமை முற்றிலும் பறிக்கப்பட்டது. தொலைக்காட்சி பாடல்கள் தடை செய்யப்பட்டதோடு இஸ்லாமிய விடுமுறை அல்லாத பிற விடுமுறை நாட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. கல்லெறிந்து கொல்லுதல், உடல் உறுப்புகளை வெட்டுதல், பொது இடத்தில் தூக்கில் போடுவது அப்படின்னு கடுமையான தண்டனைகளை தாலிபான் ஆட்சி அவங்க காலத்தில் வழங்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி அமெரிக்காவில் அல்-கொய்தா நடத்திய வான் தாக்குதல் இந்த நிலையை மாற்றினாங்க. ஒசாமா பின் லாடன் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டார். தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஆப்கானிஸ்தானில் இருந்து அவர் இந்த தாக்குதல்களை ஒருங்கிணைத்தார். அமெரிக்காவில் தாக்குதல் நடைபெற்ற ஒரு மாதத்திற்குள்ளாகவே அமெரிக்கா மற்றும் அதன் நேசப்படைகள் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தாங்க. அல்-கொய்தாவுக்கு தாலிபான்கள் உதவி செய்வதை தடுத்து நிறுத்தவும் ஆப்கானிஸ்தானை தங்களுடைய புகலிடமாக அல்-கொய்தா பயன்படுத்துவதை தடுக்கவுமே அந்நாட்டின் மீது படையெடுத்ததாக அமெரிக்கா தெரிவித்தாங்க. அமெரிக்கா படையெடுப்பால் தங்கள் ஆட்சி இழந்த தாலிபான்கள் அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகளுக்கு எதிராக தாக்குதலை தொடங்கினாங்க. அப்புறம் அதே தாலிபான்களுடன் அமெரிக்கா சமரசம் செய்து கொண்டு ஆப்கானிஸ்தான் ஆட்சியை ஒப்படைத்தது. இப்போ தாலிபான்கள் தங்கள் விருப்பம் போல இஸ்லாமிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி பெண்களை பாலியல் அடிமைகளைப் போல மாற்றி வராங்க. பெண்கள் அவர்களின் உடலை முழுமையாக மறைக்கணும், ஆண்களை கவர்வதை தடுக்கும் வகையில் பெண்கள் அவர்களின் முகங்களை மறைக்கணும், பெண்களின் குரலும் அவ்ரா என்று கருதப்படுவதால் அவர்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது, அரபிய வார்த்தையான அவ்ராவின் பொருள் உடலில் மறைக்கப்பட வேண்டிய பாகங்கள் அப்படிங்கிறதாகும். இது ஆண்கள் மற்றும் பெண்களின் உடலில் இருக்கக்கூடிய எந்த பாகமாகவும் இருக்கலாம். பொதுவெளியில் அடுத்தவர்களின் பார்வையில் அவை மறைத்து வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா அர்த்தம். பெண்கள் அவர்களின் வீட்டுக்குள்ளும் பாடவோ சத்தமாக வாசிக்கவோ கூடாது. பெண்களின் ஆடைகள் மெல்லியதாக குட்டையாக இறுக்கமாக இருக்கக்கூடாது. இரத்த பந்தங்கள் திருமண உறவுகள் வழியாக கிடைத்த ஆண் உறவினர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாத வகையில் பெண்கள் அவர்களின் உடலை மறைத்து கொள்ளணும். பெண்களின் உடல்களையோ முகங்களையோ ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னும் அதே போன்று பெண்களும் ஆண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னும் இப்போது சட்டங்கள் கடுமையாக்கி இருக்காங்க. ஆனால் மனித உரிமைகள் பற்றி பேசும் அமெரிக்காவோ தனது ஆதரவில் ஆப்கானிஸ்தானில் அமைந்த தாலிபான்களை கண்டு கொள்ளாமல் இருக்காங்க. இதை தான் இரட்டை வேடம் அப்படின்னு சொல்கிறாங்க உலக அரசியல் நிபுணர்கள்.